எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் போர்ட்ஃபோலியோ க்ரியேஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக்ஸோட கலெக்ஷன் தான் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். 2000 இருந்த ஒரு போர்ட்ஃபோலியோ 2010 இருக்காது. 2010 இருந்த ஒரு போர்ட்ஃபோலியோ 2020 இருக்காது. அது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போது நாம் இருக்கிற இப்போ இருக்கிற நிலைமையில் இது எப்படி நம்ம இந்த கரண்ட் சினாரியோவில் இதை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். சரி, எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்? ரெண்டாக பண்ணலாம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று இன்ட்ராடே போர்ட்ஃபோலியோ. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது யார் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ். இன்ட்ராடே அப்படிங்கிறது ட்ரேடர்ஸை குறிக்கும். இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் உள்ள வித்தியாசங்கள். ட்ரேடர்ன்றது ஷார்ட் டேர்ம், அதுவும் இன்ட்ராடே அன்றைக்கி வாங்கி அன்றைக்கே விற்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம், அது 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ இருக்கலாம், எப்படி வேணாலும் அது. ஸோ இதில் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அதை நாம் ஹோல்ட் பண்ணி லாபத்தை பண்ணுறது தான் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோ, இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்டாக்கை நம்ம எதை அடிப்படையில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸை பார்த்து அது என்ன மாதிரி ப்ராடக்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன மாதிரி ப்ராடக்ட்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது அப்கிரேடபுளா இல்லை ரீப்ளேஸபிளா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, இப்போது அது ரீப்ளேஸபிள் அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு காலத்தில் போஸ்ட் ஆஃபீஸ், டெலகிராம், அதுக்கப்புறம் லெட்டர் போடுவோம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. பேப்பர் அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் எழுதவே கிடையாது. எல்லாம் டிஜிட்டல், கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ்ட், எல்லாமே டிஜிட்டல் டைரி. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பேப்பர் அப்படிங்கிற ப்ராடக்டை டிஜிட்டலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கட்டாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாமே கம்ப்யூட்டர் உள்ள கொண்டு வந்தாச்சு, கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மாறி எல்லாமே எப்போ உங்களுக்கு ஒரு சாஃப்ட் காப்பியாக வந்துடுச்சோ அப்போவே அங்கே அந்த இண்டஸ்ட்ரி ரீப்ளேஸபிள் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்கோப்பு ரொம்ப கம்மி. இன்னொரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, கல் வீடு, மண் வீடு, சுண்ணாம்பு வீடு, இப்போ சிமெண்ட் வீடு. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறிட்டே வந்திருக்கு. ஒரு ப்ராடக்ட்டு இன்னொரு ப்ராடக்ட்டு ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு. நாளைக்கு கம்மை கூட ஒட்டி இந்த கல் நிற்கும், இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும், இதான் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நாம் அதை ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவோம், சிமெண்ட்டு போய்டும். அப்படிங்கிறப்போ இது ரீப்ளேஸபிள் இண்டஸ்ட்ரியா, இதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுவே அப்கிரேடபிள் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதுல ஒரு உதாரணம் பார்ப்போம். பொதுவாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் இருக்க ஒரு இடம், அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகலாம்? நடந்தும் போகலாம், சைக்கிள்லேயும் போகலாம், பைக்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம். ஆனால் அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணால் மாறலாம். 100 வருஷம் கழிச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். வேணால் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணால் மாறி இருக்கலாம். இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதாம ஒரு அந்த 5 கிலோமீட்டருக்கே ஏதாவது பறந்து போய் இறங்குற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மாறுமே தவிர, அதாவது இது அப்கிரேட் ஆகுமே தவிர அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறாது. அதனால் இது அப்கிரேடபிள் சான்சஸ் ஆர் ஹை. அதனால் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அப்கிரேடபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே நீங்கள் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ செக்கை வச்சே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி நெட் பேங்கிங் அதுன்னு அடுத்த செகண்டில் நமக்கு பணம் வந்துடுச்சு, கூகுள் பே அப்படி இப்படின்னு இந்த டெக்னாலஜி மாறிட்டே வருது, அப்கிரேட் ஆகிட்டே வருது. அதனால் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியும் கடன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் போய் பேங்க் அப்ரோச் பண்ணி வாங்குறதுலாம் கஷ்டம். இன்றைக்கெலாம் கம்ப்ளீட் டிஜிட்டலைஸ். அடுத்த 5 நிமிஷத்தில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் அடுத்த 5 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டில் காசு விழுது. அதனால் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியும் அப்கிரேடபிள் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்கிரேடபிள் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிகளை நம்ம சொல்லி. ஸோ முதல் பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்கணும்?
அந்த ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை அந்த கம்பெனி டீல் பண்ணுது, அப்கிரேடபுளாக ரீப்ளேஸபிளாக, எதுக்கு ஸ்கோப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறத இப்போது 2 உதாரண வழியாக நம்ம பார்த்தோம். ஸோ அப்கிரேடபுள் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத நாம் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டு. இப்போது இதே வந்து இன்ட்ராடேக்கு அப்படின்னா, இன்ட்ராடே போர்ட்ஃபோலியோ க்ரியேஷனுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னா, இன்ட்ராடேயில் வந்து அது அப்கிரேடபுளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ரீப்ளேஸபிளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அது இதுக்கு ரெண்டுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அதிகபட்சம் காலையில் 9:15லேருந்து 3 மணி வரைக்கும் தான், ஹாஃப் டே. அப்படிங்கிற போது அது வந்து நமக்கு வந்து இண்டஸ்ட்ரியை பற்றின கவலை தேவையில்லை. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த அப்கிரேடபுள் அண்ட் ரீப்ளேஸபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1. இப்போ 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனியோட சைஸ் பார்க்கணும். சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட டர்ன் ஓவர், அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கேபிட்டல். அதாவது இதெல்லாம் இந்த கேபிட்டல் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறாங்க. ஒரு 10,000 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா கம்பெனி வந்து லார்ஜ் கேப்பாகவும், 10,000 கோடி கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து மிட் கேப்பாகவும், ஒரு 1000-2000 கோடி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்மால் கேப்பாகவும் பிரிச்சுக்கிறாங்க. அப்போது சரி, உதாரணத்துக்கு இப்படி பண்ணுவோம். இப்போ வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரியை வச்சுக்கலாம். இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் எஸ்பிஐ பேங்க் இருக்குது. இது வந்து இன்னொரு பேங்க் வச்சுக்குவோம், ஐடிஎஃப்சி பேங்க். இப்போ நாம் இதில் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நாம் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? இப்போது இந்த 2 ஸ்டாக்கில் வந்து நம்ம எஸ்பிஐ தேர்ந்தெடுக்கிறோம். என்ன காரணம்? எஸ்பிஐ வந்து நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது ஒரு கிலோமீட்டர்லையோ 2 கிலோமீட்டர்லையோ ஒன்று பேங்க்கு இல்லை ஏடிஎம் எதாவது ஒன்று தான் பார்க்க முடியும். ஐடிஎஃப்சி அந்த அளவுக்கு பார்க்க முடியுமா, எஸ்பிஐ அளவுக்கு பார்க்க முடியுமா அப்படின்னா தற்சமயம் இருக்காது. சரி, அப்போ இந்த பாயிண்ட் போதுமே, இது மட்டும் போதுமே, ஏன்னா அது மிகப்பெரிய நிறுவனம், நல்ல ஸ்ப்ரெட் இருக்குது, இது போதுமே அப்படின்னா இது மட்டும் பத்தாது. நாம் வந்து ஒரு இன்வெஸ்டர், நாம் போடக்கூடிய பணம் ஒரு 2 மடங்கோ 3 மடங்கோ வளரணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அது 2 வருஷமாக இருக்கலாம், 3 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம். ஆனால் அது 2 மடங்கு 3 மடங்கு வளரணும் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்கில், அதாவது லார்ஜ் கேப்பில் வந்து சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்படாது. காரணம், அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா 1% 2% இருந்தால் பெருசாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது இது லார்ஜ் கேப்பில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் அதில் ட்ரேட் பண்ணலாம். அதுதான் வித்தியாசம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நாம் வந்து இன்வெஸ்டராகவும் மாறலாம், ட்ரேடராகவும் மாறலாம். காரணம், நாம் ரீட்டைலர். ஸோ நாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கலாம். சரி, ரைட். இப்போது இன்வெஸ்டராக அப்போ இந்த ஸ்டாக்கு சரிப்பட்டு வரோம். அப்போ ஐடிஎஃப்சி கரெக்டானா ஐடிஎஃப்சி கரெக்டு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எஸ்பிஐ எடுத்திங்கன்னா அது ஒரு 30 வயசு ஆள், அவர் வளர மாட்டார் தொடர்ந்து இதுக்கப்புறம். ஆனால் உடம்பு உறுதி, பலமாக இருப்பார். அதே மாதிரி தான் எஸ்பிஐ பலமாக இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. ஐடிஎஃப்சி ஒரு 5 வயசு பையன், எஸ்பிஐ அளவு உறுதியான உடம்பு கிடையாது, ஆனால் வளர்ச்சி, உடம்பு வளரும் அப்படிங்கிறதுல இங்கே டவுட்டே கிடையாது. அதனால் இந்த இடத்துல வந்து வளர்ச்சி தான் முக்கியம். நம்ம போடக்கூடிய பணம் தான், அந்த பணம் அந்த க்ரோத் அது வளரணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமே தவிர, இந்த இடத்துல உறுதி அப்படிங்கிறது செகண்டரி தான். ஆகையினால வளர்ச்சி தான் இந்த இடத்துல முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் நாம் இந்த மிட் கேப், ஸ்மால் கேப் இதை நல்லா அனலைஸ் பண்ணி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அது நான் ஒரு நல்ல க்ரோத் கொடுக்கும். அப்போ லார்ஜ் கேப்பில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, இந்த லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே சொன்ன மாதிரி ட்ரேடிங்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இன்ட்ராடேயில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது அது, ஏன்னா அதிலலாம் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆங்கிள் அதை பார்த்து, அந்த வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஒரு 2-3% வேரியேஷன் இருக்கும் ஒரு நாளே. கீழே இறங்கி மேலே வந்து அந்த கீழே இறங்கி மேலே வர்றது, மேலே இறங்கி கீழே வர்றது, இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த 2-3% வேரியேஷன் கொடுக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டாக்குக்கெல்லாம். ஸோ இது எந்த மாதிரி ஸ்டாக்கு அப்படிங்கிறத அதை நம்ம வந்து கவனித்து அதில் என்ட்ரு பண்ணி
ட்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். எது இந்த லார்ஜ் கேப்லாம். அப்போ ஏற்கனவே இதெல்லாம் காசு பண்ணி கோடீஸ்வரன் அவங்களாம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போட்டு வச்சவங்களாம் நல்லா காசு பண்ணுவாங்க. ஏர்டெல் மாதிரி ஸ்டாக்கோ இல்லை இன்னும் சில ஸ்டாக்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்டாக்லாம் 20 வருஷம் 30 வருஷம் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து ஐபிஓ வரும்போது அதை நல்லா அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் போடுறதுங்கிறது எப்படிங்கிறத நம்ம பல கோணங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது எல்லாராலும் சாத்தியப்படாது. அப்போது இது ஒரு லார்ஜ் கேப்புன்னு எடுக்கும்போது அதை வந்து இன்ட்ராடேயில் நம்ம நீட்டாக பயன்படுத்த முடியும். காரணம் வால்யூம் அதிகமாக இருக்கும். ஒரு மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுதியான ஸ்டாக்காக இருக்கும். காரணம் அதில் வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அப்படின்ற அடிப்படையில் தான் இதை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். 3வது பாயிண்ட் இது என்னென்னா அந்த ஸ்டாக்கோட ரிசல்ட். இந்த இடத்துல ரிசல்ட்னு வரும்போது உடனே உட்காந்து அந்த ஆடிட்டர் மாதிரி ஆடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு உதவாது. அப்போது சிம்பிளாக நம்ம என்ன பார்க்கணுன்னா 2 பாயிண்ட்டு தான். அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர், இன்னொன்று பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது 2 மட்டும் பார்க்கணும். அந்த 2த்தை எப்படி பார்க்கணும்? வருஷம் அதில் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கம்பெனி வந்து ஒரு 1000 கோடி பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து ஒரு 1500 கோடி, அடுத்து 2000 கோடி, அடுத்து 3000 கோடி, 4000 கோடி, இப்படி வந்து அந்த கம்பெனி வந்து டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா ஒன்று. அடுத்து ப்ராஃபிட் அப்படிங்கும்போது இந்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த டேக்ஸ்லாம் போக அப்படி வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பார்க்கும்போது இதுலேயும் வந்து அவங்க 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு 50 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து 2000 கோடி பண்ணும்போது ஒரு 150 கோடி, 300 கோடி, 400 கோடி இப்படின்றது இந்த ப்ராஃபிட்டும் அப்படி ஏறி இருக்கணும். அப்போது இந்த டர்ன் ஓவர் ஏறின மாதிரி இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஏறிச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு 3வது பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்கையும் நம்ம கை வைக்கலாம். ஸோ இதுதான் இதோட அடிப்படை. சரி, இப்போ இந்த 3 பாயிண்ட் பார்த்தோம். 3 பாயிண்டில் முதல் பாயிண்ட் வந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்ட், அதுக்கு ஸ்கோப் இருக்கா, அப்கிரேடபிளாக இருந்தால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட். 2வது அது மிட் கேப்பில் வருதா இல்லை ஸ்மால் கேப்பில் வருதா, சரி, அப்போது அது வந்து அதுக்கு க்ரோத் இருக்கா, அது வந்து எந்த நிலையில் இப்போ இருக்குது, இது வரைக்கும் கடந்த ஒரு 3-4 வருஷம் இல்லை 5 வருஷமாக எப்படி இருக்குது அது பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து 3வது அதோட டர்ன் ஓவர் என்ன, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கப்புறம் நாம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்குறோம். இபிஎஸ், பிஇ ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்ட் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த 4த்தையும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.